compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. படம் சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா சூப்பரா பார்க்கலாம். சென்டிமெண்ட்லாம் அச்சிக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாரு. ஃபேமிலியோட ரொம்ப நைஸா என்ஜாய் பண்ணலாம். ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும்னா வினோத், இந்த முறை திமுக மீது ஊழல் புகார் உண்டு. எல்லா அமைச்சர்கள் மீதும் உண்டா என்றால் உண்டு. எல்லா அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்கிறதா என்றால் உண்டு. ஆனால் தேர்தலில் எந்த அளவுக்கு இது எதிரொலிக்கும்? விசாரணை கைதியா இருக்கும் போதும் ஒரு அமைச்சராக தொடர்ந்தார். இதுக்கெல்லாம் காரணம் மு.க. ஸ்டாலின் என்கிற கோணத்தை மெல்ல மெல்ல அண்ணாமலை எடுத்து வர்றார். பிரச்சார கூட்டங்கள் ஒரு டார்கெட் பண்ணுறார். ஏன்னா நீங்கள் தான் தலைமை தான் காரணம் அப்படி. காங்கிரஸ் கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறதுனால தான் அது காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரல. காங்கிரஸ் தூய்மையான கட்சினா இந்த மாநில கட்சிகள் உதவி இல்லாமல் வர முடியாத ஒரு சூழல். 2Gயால் விழுந்தோம் அப்படின்னு தாண்டி 2Gயாலும் விழுந்தோம். பொன்முடி செம்மண் குவாரி விஷயத்தில் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவர், மறு ஜாமீன் வெளியில் வந்தவர், அவர் மீதான தண்டனை ரத்து செய்யப்பட்டது. அதாவது சாட்சிகள் நிரூபிக்கப்படவில்லை, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, விடுவிக்கப்பட்டார். இதெல்லாம் கேள்விக்குரியார். உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்களே காலில் விழுந்து தழவுந்து இதெல்லாம் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்தது யாரும் மறைக்கவே இல்லை. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தற்கொலைன்னு பேசியிருக்கார். ஆனால் இப்போ இல்லை. ஸோ அவர் உணர்ந்திருக்கார் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது, இந்த மாதிரி அணுகுமுறைகள் கடைப்பிடிப்பு தவறு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல கற்றுருக்கார். ரொம்ப ரிஃபைன்டு ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிறதாக நான் பார்க்குறேன். 1976 கலைஞர் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்டது. நம்ம அது கலைக்கப்பட்ட விதத்தை எல்லாம் விமர்சிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் மீதான ஊழல் புகார் கடுமையான ஊழல் புகார். அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், உறவு ஊழல், வீராணம் ஊழல் என்று பல ஊழல்களை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எம்ஜிஆர், எதிர்க்கட்சியிலிருந்து அதிமுக தொடங்கிய எம்ஜிஆரும் கல்யாண சுந்தரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் பல முறை ஆளுநரை சந்தித்து மகஜர் கொடுத்தாங்க. டெல்லி அளவு போய் போராடினாங்க. அதுக்கப்புறம் ஆனால் பெரும்பாலானோர் இப்போ திமுகவில் இருக்காங்க. டிஎம் செல்வகணபதி சுடுகாட்டு கூரை அவர் இங்கே இருக்கார். நிலக்கரி வேறு ஊழலில் சிக்கிய ராஜகண்ணப்பன் இந்த பக்கம் இருக்கார். அப்போ கண்ணப்பன் அவர் கண்ணப்பன் அவர் கூட இருந்த ஆட்களை நான் கண்டித்தது கண்ணால் சட்டப்பேரவையில் பார்த்துருக்கேன். அந்த இரா மோகன் திமுகவில் மூத்த எம்பியாக கூட இருந்தார். அவர் ஏதாவது தவறுதலை பேசினா கண்டிப்பார். அந்த ஒரு பழக்கம் கருணாநிதிக்கு உண்டு. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், தமிழக சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாளில் இந்த தேர்தல் பிரச்சாரமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலையை எட்டியிருக்கிறது. இதில் தலைவர்களுடைய பிரச்சாரங்களை பார்க்கும்போது ஒருத்தரும் ஒரு ஸ்ட்ரீமை பற்றி அதிலிருந்து அவங்க பிரச்சாரத்தை வேகப்படுத்துகிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் செய்த நலத்திட்டங்கள், நாங்கள் செய்ய போகிறோன்னு சொல்கிற டோக்கன் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ஹைலைட் பண்ணுறார். உதயநிதி அவர்கள் எடப்பாடி அவர்கள் மீது தனிப்பட்ட அந்த அந்த விமர்சனமாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி அவர் பேசுகிறார். இந்த மாதிரி ஒருத்தர் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் பெண்களுடைய பாதுகாப்பு, விலைவாசி உயர்வு இது ரெண்டுத்தையும் மெயினாக வச்சு அவர் அந்த ஸ்ட்ரீமில் கொண்டு போகிறார். இப்போது லேட்டாக வந்தாலும் மிக முக்கியமான இன்னொரு தலைவராக அண்ணாமலை அவர் ஊழல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மிக கடுமையாக அது எடுத்து பேசுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய தொகுதியில் அதிமுகவுடைய வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் அவர் ஆதரித்து அவர் பேசும்போது இந்த திமுக அரசில் செய்த ஊழல்கள் என்னென்ன, நேருவில் தொடங்கி டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் தொடங்கி ஒரு அமைச்சர் பொன்முடிக்கு 3 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுலேருந்து எல்லா விஷயத்தையும் ஹைலைட் பண்ணுறார். இதில் நம்ம எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா,
2011 இதே மாதிரி 2G ஊழல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரத்தை வந்து ஜெயலலிதா அவர்கள் கையில் எடுத்து பட்டி தொட்டியெல்லாம் அதை போய் கொண்டு போய் சேர்த்து திமுக ஊழல் கட்சி அப்படிங்கிற பிராண்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை வந்து திமுகவுக்கு வந்து ஏற்படுத்தினார். இப்போ அண்ணாமலையுடைய இந்த விமர்சனம், அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீமு, இது வந்து என்டிஏ, குறிப்பாக அதிமுக தலைமையான என்டிஏ கூட்டணிக்கு இது என்ன மாதிரியான ஒரு ஹைலைட்டாக ஒரு பலத்தை வந்து கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஒவ்வொருத்தரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அல்லது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் எடுத்து வச்சார். அன்புமணினா அவர் சில விதமாக டார்கெட் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சதே வந்து ஜிகே மணி அப்படின்னு டார்கெட் பண்ணுறாரு. ஜிகே மணிக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஜிகே வாசன்லாம் பொதுவாக தான் சொல்கிறாரு. அப்புறம் வந்து இவர் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியோட இதில் கூர்மையாகவே என்ன பண்ணார், இந்த ஆட்சி செய்த தவறுகள், வாக்குறுதிகள் நிறைவேற்றாது, இதெல்லாம் பண்ணிட்டு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணோம், மூணுத்தையுமே ஹைலைட் பண்ணுறாரு. நாங்கள் இருந்தபோது என்ன பண்ணோம், இவங்க என்ன தவறினாங்க, மீண்டும் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம். ஆனால் சில சமயங்களில் ஒரு அதீதமான கமெண்ட்டும் அவர்கிட்ட வந்தது. ரொம்ப கடுமையாக சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கொரோனா பீரியடில் அவர் காணாமல் போயிட்டாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன பேசினாரோ அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் ஒன்று கவனிக்கணும், எடப்பாடி பழனிசாமி எப்போவுமே வரம்பு மீறி பேசக்கூடியவர் அல்ல. எந்த காலத்திலும் அப்படி பேசினதா இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஏன் இருக்கிறாருன்னா, திரும்ப எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் அடிமை அப்படின்ற ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறது மிக தவறுன்றதும். அதோடு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், ஸ்டாலின் இந்நாள் முதலமைச்சர், நேற்றைய எதிர்க்கட்சி தலைவர், ஏதோ ஒன்று, ரெண்டு பேரும் வயசுலேயும் அனுபவத்திலையும் அரசியல்லையும் ஒரே நிலையில் இருக்கிறவங்க. ஸ்டாலின் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலினும் அவரை பற்றி விமர்சனம் பண்ணால் அதை எப்படி எப்படி யார் சகிச்சுப்பாங்க? அவங்க சகிச்சுப்பாங்க. இல்லை, உதயநிதி பிரச்சாரத்திலே அவர் ஆரம்பத்தில் வரும்போது அந்த நீட்டு எய்ம்ஸோடைய செங்கல் எடுத்துகிட்டு பிரச்சாரம் பண்ணதாகட்டும், அதுக்கு முன்னாடி நீட் ரகசியமாகட்டும், இது எல்லாமே சரியோ தப்போ, ஏதோ ஒரு திட்டம் சார்ந்து, ஏதோ அவங்களுடைய பாலிசி, அவங்க சரி நம்புகிற விஷயத்தை சார்ந்து ஒரு அரசியலே செய்து கொண்டு தான் விமர்சனத்தை வந்து வைத்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போ ஏன் ரொம்ப அந்த காலில் விழுந்துட்டாரு? அதுதான், இது ஏன் இந்த அளவுக்கு போகணும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியை கடைப்பிடிக்கிறாங்க. இந்த பக்கமும் சரி, திமுகவிலையும் சரி, திமுக அணிலையும் சரி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி கடந்த காலங்களில் எப்போயுமே பேசினதில்லை. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவார், நான் அதை கண்டிச்சிருக்கேன், நான் எதிர்க்கிறேன், பொம்மை முதல்வர்னு சொல்லுவார். அது ஏற்புடையதல், அது சரியான அணுகுமுறையாக நான் பார்க்கல. முதலமைச்சரை விமர்சிக்கலாம், முதலமைச்சர் அரசியலை விமர்சிக்கலாம், முதலமைச்சரின் நிர்வாகத்தை விமர்சிக்கலாம், அதில் மாற்று கருத்தே கிடையாது, செய்யணும், இன்னும் சொல்ல போன கடமை அது. ஆனால் பொம்மை முதல்வன் விமர்சித்தார். இது வந்து என்ன காரணம், இவங்களை அடிமை பாஜக, அது பாஜகவின் அடிமைன்னு எப்போது பாஜக உறவு முறிச்சுக்கிட்ட பிறகும் பேசுகிறதுனால தொடர்ந்து விமர்சிக்கும் போது இரிட்டேட் ஆகிறார். அதனுடைய ரியாக்ஷன் என்று நான் பார்க்கிறேன். ஒன்று, உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்களே வந்து காலில் விழுந்து தழவுந்து இதெல்லாம் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்தது யாரும் மறைக்கவே இல்லை, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அதிமுக நிறையா இல்லை எடப்பாடி பழனிசாமி இவங்க சசிகலா அம்மா காலில் விழலை அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அது ஏற்கிறாங்க, ரைட், அது நடந்து முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் மறுத்தா, கடந்த தேர்தலே சொல்லப்பட்டது, அப்போதும் மறுக்கவில்லை, இப்போதும் மறுக்கல் அல்ல, விட்டுட்டு போகணும். மறுபடியும் அதை தோன்றுறது. நீங்கள் மறுத்தாங்கன்னா இல்லை இதோ ஆதாரம்னு சொல்லலாம். அவர் மறுக்கிற பட்சத்தில் இல்லை பற்றி இது வந்திருக்கு, எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு, ஊடகத்தில் டிவியிலலாம் காமிச்சாங்கன்னு சொல்லலாம். அது தேவையில்லாமல் கிளறது. அது நிச்சயமாக அரசியல் உகந்ததில்லை. அவர் காலில் விழுந்தார், கையில் விழுந்தார், சிஎம் ஆனார், டவுன் பண்ணிட்டார், அரசிக்கு வந்துட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். ஆன பிறகு என்ன பண்ணார், அவரோட ஆட்சியில் என்னென்ன தவறுகள் அதை சொல்லுங்க. அதை மாதிரி அந்த அணுகுமுறையை கையாளாமல் இப்படி சீப்பாக பண்ணுறதுனால தான் அவர் இரிட்டேட் பண்ணதாக நான் பார்க்குறேன். அதனால தான் அவர் சில விஷயங்களில் பேசியிருக்காரு. அதுவும் தவிர அவர் ரொம்ப பெரிய அப்படி பேசியிருக்காரா தெரியல. அரசியலில் எப்படி இப்போ வார்த்தை போர் நடக்குமோ அப்படி தான் பேசியிருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ இதெல்லாம் விட்டுருவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள்லன்ட்டு.
அன்புமணி ஒரு இது பேசியிருக்காரு, இதெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்து டார்கெட் பண்ணது ஊழல். நீங்கள் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிரும் தமிழக பாஜக தலைமை பொறுப்பு நிறைவடைந்து சாதாரண தொண்டராக இருக்கிற இந்த காலத்திலும் தன்னுடைய டார்கெட்டை வந்து சரியாக இருக்குது. அது அவரும் வாய் விட்டு வரம்பு மீறி பேசிய சம்பவங்கள் நிறைய உண்டு. அதை அவரே கன்ஃபஸ் பண்ணியிருக்கார். எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி, நான் எனக்கு அளவு மீறி பேசுவேன் ஏதோ சொல்லியிருக்கார். கன்ஃபஸ் பண்ணியிருக்கார், ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கார். அதுக்கு பிறகு இப்போ குறைச்சிருக்கார். எல்லாரையும் விமர்சிச்சிருக்காரு, இப்போ அது குறைச்சிருக்கார். இப்போது அவருடைய டார்கெட் எல்லாமே தமிழக அரசு மீது குற்றச்சாட்டு சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? 3 தான் மெஜர்: ஊழல், போதைப்பொருள் அதிகரிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ப்ளஸ் பெண்களுக்கான பாலியல் பலாத்கார். இந்த 3 அல்லது 4ன்னு வச்சுக்கலாம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒன்று, ஏன்னா கொள்ளை எல்லாம் நிறைய இருக்குது. ப்ளஸ் பெண்கள் மீதான பாலியல் பலாத்கார். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம் குற்றச்சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் போதை கஞ்சா பழக்க காரணம்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம். எப்படியோ இது வந்து ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும். அதை தான் அவர் பாஜக தலைவராக இருக்கும்போது டார்கெட் பண்ணார், இப்போவும் டார்கெட் பண்ணுறாரு. ஸோ ஹிஸ் ஆங்கிள் இஸ் கரெக்ட். அவர் எடுத்துக்கொண்ட அணுகுமுறை கரெக்டு. இப்போது திமுக இதுவரையில் அண்ணாமலையை பற்றி தனிப்பட்ட விமர்சனங்களை வைக்கவில்லை. அதை நான் சொல்லியாகணும். இன்று வரையில் திமுக அண்ணாமலையை பற்றி தனிப்பட்ட விமர்சனங்கள் எதுவும் செய்யலை. அதை நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவங்க வந்து அண்ணாமலை பேசும்போது தரவுகளோடு பேசுவார், ஷார்ப்பாக பேசுவார். உதாரணத்துக்கு கரூரில் போட்டியிட வேண்டிய செந்தில் பாலாஜி கோவைக்கு வந்திருக்காரு. அவரோட 18 பேரை வந்து கொண்டு இறக்கியிருக்காரு தகவல்களை சொல்கிறார். அவங்களாம் எப்படி அந்த பேக்ரவுண்டு அவங்களெல்லாம் எப்படி கவனிச்சுக்கிறாங்க, இவருக்காக கவனிச்சிருக்காங்க, எல்லாம் சுயேட்சை வேட்பாளர்களாக இருந்து எல்லாம் கவனிச்சுக்காங்கன்னு. இதெல்லாம் அரசியல் பார்வை. இதே களத்தில் ஈடுபடாமல் போகும், அது வேறு. ஆனால் அவர் எடுத்துக்கிற முயற்சிக்கு தனிப்பட்ட முறையில் விமர்சனங்களில் யாரையுமே அவர் தனிப்பட்ட விமர்சித்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு மு.க. ஸ்டாலின் உட்பட விமர்சனம்ன்றது அரசியல் ரீதியான அவருடைய நிர்வாகத்தின் மீதான ஊழல் பிரச்சனைகள் தான். ஸோ அவரோட அணுகுமுறையை பொறுத்த நான் டிஆர் பாலுவுக்கு நீதி விசாரணை நடத்தும்போது கூட அவர் பார்க்கலாம். மற்றபடி நேற்றை விட இப்போது மெல்ல மெல்ல பக்குவப்பட்ட தலைவர். ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தற்கொலைன்னு பேசியிருக்கார், ஆனால் இப்போ இல்லை. ஸோ அவர் உணர்ந்திருக்கார் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவது, இந்த மாதிரி அணுகுமுறைகள் கடைப்பிடிப்பு தவறு அப்படிங்கிறது மெல்ல மெல்ல கற்றுருக்கார். ரொம்ப ரிஃபைன்டு ஸ்டேஜுக்குள்ளே இருக்கிறதாக நான் பார்க்குறேன். இதுதான் அண்ணாமலையோடது. மற்ற தலைவர்களையும் இப்போ எடப்பாடி பழனிசாமி பையன்லாச்சும் வந்து அவர் சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு உடன்பாடு இல்லை. விடியா அரசுன்னு கூட சொல்லலாம், விடியல் அரசுன்னு அவங்க சொல்கிறதுனால விடியா அரசுன்னு விமர்சிக்கலாம். அது அரசியல் பார்வை. தனிப்பட்ட முறையில் பொம்மை முதல்வர் சொல்கிறது எனக்கு ஏற்புடையதில்லை. அதையும் எடப்பாடி தவிர்க்கணும்னு நான் விரும்புகிறேன். இதில் இப்போ அண்ணாமலை அவர்கள் இந்த ஊழலுக்கு எதிராக அவர் பேசுறது அப்படிங்கிறது, அவர் வந்து பிரச்சாரம் செய்வாரான்னு சொல்லப்படுது, போட்டியிடல எல்லாத்தையும் தாண்டி பிரச்சாரம் செய்கிறாரு. தீவிரமான பிரச்சாரத்தில் வந்து இறங்கிட்டார். அதுவும் ரீசெண்டாக டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் அவருடைய அவர் பிரச்சாரம் செய்யும் பாணியிலையும் அவர் பேசக்கூடிய விஷயங்களையுமே நிறைய மாற்றத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் இப்போ இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இது வந்து டெல்லி அரசியலில், குறிப்பாக டெல்லியில் ஆம் ஆத்மி வந்து குறிப்பாக அண்ணாசாராவுடைய போராட்டத்துக்கு பிறகு இந்தியா முழுக்க ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆச்சு. ஊழல் வந்து எதிர்க்கப்படணும், அதே மாதிரி வந்து ஒரு லோக்பால் சட்டம் நிறைவேறணும் அப்படின்னு அதை முன்னிறுத்தின ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆட்சிக்கே வந்துடுச்சு. ஸோ இப்போது 2026 இருக்கிறோம். தமிழகத்தில் நமக்கு எந்த அளவுக்கான ஊழல் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற நம்ம எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு வாக்காளர்களை, குறிப்பாக அர்பனில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், இவர்களெல்லாம் வந்து அவர்களுடைய வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு அது போகுமா? நிச்சயமாக போகுங்க. நீங்கள் ஆம் ஆத்மி ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள நடந்த சம்பவத்தை சொல்லி, அப்போ அண்ணா ஹசாரே நடத்தின போகும்போது நான் டெல்லியில் இருந்திருக்கேன், அந்த களத்தையே பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ராஜ்பாட் இது பேர் என்ன, ஜந்தர் மந்தரில் அவங்க நடத்துகிற மிகப்பெரிய பேரணி, இளைஞர்கள்லாம் ஒரு 20-25 வயசு பசங்களாம் கண்ணால் பார்த்துருக்காரு. கண்கொள்ள
அப்படி கடல் மாதிரி வந்தாங்க. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு இருந்தது. அது உடனடியாக எதிரொலித்து அரசியலுக்கே புதியவர் என்றாலும் ஆம் ஆத்மி கட்சியை ஆட்சிக்கு அமருது. இது நாம் பேசுகிறோமே, கொஞ்சம் பின்னாடி பார்த்தா 1976 கலைஞர் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்டது. நம்ம அது கலைக்கப்பட்ட விதத்தை எல்லாம் விமர்சிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் மீதான ஊழல் புகார் கடுமையான ஊழல் புகார். அரிசி பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல், உறவு ஊழல், வீராணம் ஊழல் என்று பல ஊழல்களை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எம்ஜிஆர், எதிர்க்கட்சியிலிருந்து அதிமுக தொடங்கிய எம்ஜிஆரும் கல்யாண சுந்தரம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் பல முறை ஆளுநரை சந்தித்து மகஜர் கொடுத்தாங்க. டெல்லி அளவு போய் போராடினாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி கலைச்சதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அடுத்து நடந்த தேர்தல், ஓராண்டில் நடந்த தேர்தல் 77 அபரிதமான வெற்றியை வந்து எம்ஜிஆருக்கு தந்தது. காரணம் கருணாநிதி மீதான கோபம், திமுக மீதான கோபம். அதே மாதிரி 96 அதே ஜெயலலிதா கருணாநிதியை ஆட்சிக்கு அமர்த்தியது இதே மக்கள் தான். 96 வரையில் 91-96 காலகட்டத்தில் ஜெயலலிதா கட்சி ஆட்சியில் நடைபெற்ற மகத்தான ஊழல், எல்லா சுடுகாட்டு ஊழல், இந்த இலவச வேட்டி சேலை ஊழல், பல ஊழல்களில் வந்து எல்லா துறை, ஒரு நிலக்கரி ஊழல். இப்போ ஆனால் பெரும்பாலானோர் இப்போ திமுகவில் இருக்காங்க. டிஎம் செல்வகணபதி சுடுகாட்டு ஊழல் பூரா அவர் இங்கே இருக்கார். நிலக்கரி வேறு ஊழலில் சிக்கிய ராஜகண்ணப்பன் இந்த பக்கம் இருக்கார். அப்போ கண்ணப்பன் அவர், எஸ் கண்ணப்பன் அவர். இந்த மாதிரி அந்த பக்கம் ஊழல் தெரியுது. அந்த ஊழலில் ஏன் இந்திரகுமாரி அவர் மீது இலவச சேலை வேட்டி, அப்புறம் ஜவுளித்துறை தொடர்பான ஊழல், சமூக நலத்துறை ஊழல், பல்வேறு ஊழல்கள் குற்றச்சாட்டப்பட்டு அவர் இந்த பக்கம் வந்தாங்க. திமுகவில் இருந்து தான் மறைந்தார்கள், அது ஒரு பக்கம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒவ்வொரு அமைச்சர் மீதும் கடும் ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. அது 96 பயங்கரமாக எதிரொலித்தது. ஆளுமைமிக்க ஜெயலலிதாவே படுதோல்வி அடைந்தார். படுதோல்வி இல்லை, தோல்வி அடைந்தார் அவர். என்னக்கா ஏன் படுதோல்விக்கும் தோல்விக்கு வித்தியாசம்னா டிஃபரன்ஸ் சொல்கிறேன். ஒரு சாதாரண முன்பின் அறியாத சுகவனம் இங்கே ஒரு வேட்பாளர், திமுக காரங்களுக்கே தெரியாது. அது இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் தோற்கடித்தார். அது கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதுவும் ஊழல் தான். நான் என்ன சொல்கிறேன், ஊழல் கடுமையாக. இதில் என்ன ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கணும்னா வினோத், இந்த முறை திமுக மீது ஊழல் புகார் உண்டானா உண்டு, எல்லா அமைச்சர்கள் மீதும் உண்டா என்றால் உண்டு, எல்லா அமைச்சர்கள் மீதும் வழக்கு இருக்கிறதா என்றால் உண்டு. ஆனால் தேர்தலில் எந்த அளவுக்கு இது எதிரொலிக்கும் அந்த கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா 76 கருணாநிதி தலைமையிலான திமுக மீதோ அல்லது 96 ஜெயலலிதா மீதான தலைமையிலான அதிமுக மீதோ இருந்த அளவுக்கு மக்கள் கோபம் இப்போது அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியாது. காரணம், சில நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு, அது ஒரு பக்கம் விட்டுடுவோம். கோபம் வந்து பெரிய அளவு இல்லை. ஆனால் அதை மாற்றுகிற முயற்சியில் அண்ணாமலையினுடைய வாதங்கள் பயன்படும். இதில் ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லியானோம். ஜெகத் ரட்சகர் மீதான ஒரு வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பொன்முடி செம்மண் குவாரி விஷயத்தில் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவர், மறு ஜாமீன் வெளியில் வந்தவர், அவர் மீதான தண்டனை ரத்து செய்யப்பட்டது. அதாவது தண்டனை வந்து குற்றம், அதாவது சாட்சிகள் நிரூபிக்கப்படவில்லை, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, விடுவிக்கப்பட்டார். இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க அந்த அளவுக்கான அதிருப்தி இல்லை, அந்த அளவுக்கான இது இல்லை அப்படின்ட்டு, கோபம் இல்லை அப்படின்ட்டு. அதை வந்து ரெண்டு விதமாக பார்க்குறாங்க ஒரு சில விமர்சகர்கள். அது நானும் கூட அப்படி பிரிக்கலான்னு தோணுது. என்ன அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதான அந்த கோபம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா, ஃபேக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இல்லை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அமைச்சர்கள் மீதான கோபம், அவர்கள் ஊழல் செய்து விட்டார்கள் என்ற கோபம், அவர்களுடைய நடத்தையில் இருக்கக்கூடிய கோபம் இருக்கா அப்படின்னா அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டாக பிரிக்கிறாங்க. குறிப்பாக ஒரு அமைச்சர், இப்போது நேரு மீது நேரடியான ஊழல் குற்றச்சாட்டு ஆதாரங்களோடு அமலாக்கத்துறை கொடுத்த பிறகும் லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் கூட அதில் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இருந்தாங்க. ஆனால் ஊழல் எங்கே நடந்தது, எத்தனை சீட்டுக்காக நடந்தது, எந்த துறையில் நடந்தது, எத்தனை பேர் அது மூலம் பணி பெற்றார்கள் உள்ளிட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இப்போ காமன் ஃபோரமில் வந்து இருக்குது. ஆனால் அவர்கிட்ட தான் வந்து 41 தொகுதிகளுடைய இன்சார்ஜ் வந்து திமுக கொடுத்துருக்கு அப்படின்னா, அப்போ அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அமைச்சர்கள் மீதான அந்த
ஊழல் கரையை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தவறிவிட்டாரா? அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இதையும் அண்ணாமலை கையில் எடுத்திருக்கார். எஸ். ஏன்னா எல்லாரும் வந்து இந்த அமைச்சர் மீது புகார், அந்த அமைச்சர் மீது புகார்னா நீங்கள் சொன்ன மாதிரியே ரெண்டாக பிரித்தாங்க இல்லையா? ஸ்டாலின் மீது அந்த புகாரும் இல்லை. ஜெயலலிதா மீது என்னன்னா பல அமைச்சர்கள் மீதும் புகார், ஜெயலலிதா மீதும் டான்சி வழக்கு இருந்தது, சொத்து குவிப்பு வழக்கு இருந்தது. கடைசியில் சொத்து குவிப்பு வழக்கு தான் அவர்களுக்கு எதிரான போச்சு. அது மாதிரி இல்லாமல் ஸ்டாலின் மீது எந்த கரையும் இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இதை இந்த சம்பவங்களுக்கெல்லாம் காரணம் பின்புலத்தில் அதை வந்து மறைமுகமாக மு.க. ஸ்டாலின் ஆதரிக்கிறார் என்ற விஷயத்தை அண்ணாமலை எடுத்துகிட்டு போகிறார். அவர் நேரடியாக புகாருக்கு ஆளாகிறாரா தெரியாது. ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர் மீதான கோர்ட்டினுடைய கடும் கண்டனம். ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுத்த மறுநாளே அமைச்சராக்கினார். அப்போது கூட அமைச்சரை விமர்சித்தது கோர்ட்டு. ரெண்டாவது ஜெயிலில் இருக்கும்போது குற்றவாளி இது விசாரணை கைதியாக இருக்கும்போதும் ஒரு அமைச்சராக தொடர்ந்தார். இலாக்கா இல்லாத இதுக்கெல்லாம் காரணம் மு.க. ஸ்டாலின் என்கிற கோணத்தை மெல்ல மெல்ல அண்ணாமலை எடுத்து வர்றார். பிரச்சார கூட்டங்களில் ஒரு டார்கெட் பண்ணுறார். ஏன்னா நீங்கள் தான் தலைமை தான் காரணம் அப்படின்ட்டு. தலைமை கண்டிக்கலைன்னு. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் என்ன வித்தியாசம்னா, கலைஞர் கருணாநிதி இப்படி நிர்வாகம் நடத்தும்போது தன்னுடைய சகாக்கள் மீது ஏதேனும் புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார். எல்லா அமைச்சர்கள் மீது பண்ணியிருக்கார். எல்லா அமைச்சர்களையும் சட்டப்பேரவையில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அமைச்சர்கள் மீது ஏதேனும் கரைபட்டா ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் கண்டோன்மெண்ட் சண்முகம்னு ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவர் வந்து திருசூலமலையில் குவாரியில் இது பண்ணிட்டார், முறைகேடு பண்ணிட்டாருன்னு சட்டப்பேரவையில் எதிர்கட்சிகள் எழுப்பினாங்க. உடனடியாக கண்டோன்மெண்ட் சண்முகத்தை கூப்பிட்டு கண்டித்தார். அவருக்கு அடுத்த முறை வாய்ப்பே தரல. இன்று வரையில் அவருக்கு வாய்ப்பு தரல. அவர் கண்டோன்மெண்ட் சண்முகம் பற்றி எனக்கு தெரியல. அவருக்கு அதுக்கு பிறகு தேர்தலில் எந்த லைம்லைட்லேயே வராமல் பார்த்துக்கிட்டார் கலைஞர். பூங்கோதை ஆல்ரெடி அவங்க வந்து மேலே ஒரு புகார் இமெயிலில் வந்தது. உடனே ரிசைன் பண்ணிட்டு போமா அப்படின்ட்டு ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு வந்தார். இந்த மாதிரி அவர் கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பார். கூட இருந்த ஆட்களை நான் கண்டித்தது கர்நாடக சட்டப்பேரவையில் பார்த்துருக்கேன். அந்த இரா மோகன் திமுகவில் மூத்த எம்பியாக கூட இருந்தார். அவர் ஏதாவது தவறுதலை பேசினா கண்டிப்பார். அந்த ஒரு பழக்கம் கருணாநிதிக்கு உண்டு. கலைஞர் கருணாநிதிக்கிட்ட அந்த ஆள். ஸ்டாலின் அதை செய்வதில்லை, செய்ய தவறுகிறார். அதுதான் பெரிய நீங்கள் அந்த தவறு நடப்பவர்களை கண்டிக்காமல் விட்டால், அல்லது அதை கண்டு காணாமல் இருந்தாலோ, அல்லது மறைமுகமாக இதெல்லாமே மறைமுகமாக ஆதரிப்பதாக பொருளாகிவிடும். இதை அண்ணாமலை எடுத்துக்கிறார் அரசியலுக்கு. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பாஜக தலைவராக இருந்தாலும் அவர் எந்த காலத்திலும் இந்துத்துவாவை விட எது அரசியலோ அதை தான் செய்வார். அதனால தான் அவருக்கு செல்வாக்கு இளைஞர் மத்தியில் இருந்தது. பொதுவாகவே மக்கள் செல்வாக்கு அவர்கிட்ட இருந்தது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எப்படி வருதுன்ட்டு. ஆட்சி மாற்றமா அல்லது இதே ஆட்சியே ஒருவேளை திமுகவே மீண்டும் அமைக்கப்பட்டாலும் கூட எம்ஜிஆர் மாதிரியான அணுகுமுறை கடைப்பிடிக்கணும். எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அமைச்சரவையில் புகார்களுக்கு ஆளான அமைச்சர்களை அடுத்த முறை கழட்டி விட்டுருவார். ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா இந்த மாதிரி கழட்டி விட்டுருவாங்க. அமாவாசைச்சுன்னா மந்திரிகள்லாம் மடியில் நெருப்பு வச்சுட்ருப்பாங்க. அந்த மாதிரி சூழல். அதை கலைஞர் கருணாநிதியும் செஞ்சார். 1969 கலைஞர் கருணாநிதி முதல் முறையாக முதலமைச்சராகின சில மாதங்களிலே உணவு துறையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாகவும் வேறு சில பிரச்சனைகள் காரணம் 3 அமைச்சர்கள் ஸ்டாக் பண்ணார். K.A. மதியழகன், கா வேழவேந்தன், பாவலர் முத்துசாமி என்று நினைக்கிறேன். 3 பேரை உடனே ஸ்டாக் பண்ணார். சிஎம் ஆகிட்டு ஒரு 6 மாதம் இல்லை ஒரு ஆண்டு இல்லை, 3 பேரோட ஃபோட்டோ போட்டு 4 இடங்களில் வந்து பார்த்து எனக்கு கண் முன்னாடி நிற்குது. புகாருக்கு ஆளான உடனே இது அப்போ 69-70 இல்லை. ஸோ அந்த மாதிரி நடவடிக்கையில் ஸ்டாலின் அடுத்து ஒருவேளை அவருக்கு மக்கள் ஆதரவோடு மீண்டும் ஆட்சி அமைத்தால் இது போன்ற நடவடிக்கைகள் செயல்பட்டால் கூட ஓரளவு மக்கள் திருப்தி அடைவார்கள். செய்வாரா என்று பொறுத்திருப்போம். முதலில் வெற்றி பெற வேண்டும், பல விஷயங்கள் இருக்குது. அல்லது இந்த ஊழல் புகார் குற்றச்சாட்டுகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டால் அவர்களது வெற்றி வாய்ப்பை மக்கள் தீர்மானிக்கட்டும். இதில் காங்கிரஸில் ஒரு சில மூத்த தலைவர்கள், இப்போ திருச்சி வேலுசாமியாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது ஒரு மூத்த தலைவர்களாகட்டும், கொஞ்சம் ஃப்ரீடமாக பேசக்கூடியவங்க, அவங்கக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் ஒரு சிலர் பொது இதுலேயும் பேசுகிறாங்க.
2Gயில் திமுக பண்ண அந்த ஊழல் தான் காங்கிரஸை 2014ஆம் ஆண்டு டெல்லியிலிருந்தே வந்து அகற்றியது. அப்போது விழுந்த காங்கிரஸ் இன்னமும் எழ முடியல. அதற்கு காரணம் இவர்கள் செய்த ஊழல் தான். இதற்காக தான் 2009 UPA 2 ஆட்சியில் வந்து டிஆர் பாலுவை வந்து அமைச்சரை சேர்த்துக்கணும்னு சொன்னபோது கூட மன்மோகன் சிங் வந்து மறுத்தார். ஆனால் அதை மீறி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. ஸோ இந்த 2G ஊழல்னு ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது அதை தாண்டி இப்போவும் நிறைய இந்த ஆடியோ டேப்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது தொடர்பாகத்தான் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் திமுகவுக்கு இந்த ஊழல் செய்து பறிகொடுத்த அந்த ஆட்சியோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ஏன் அதை 21 ஆட்சிக்கு மீண்டும் வந்த போது கூட ஸ்டாலினால் அதை வந்து கேட்ச் பண்ண முடியல, அதை வந்து ரிமூவ் பண்ண முடியல. எதன் காரணமாக அவர் அப்படி விட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ரொம்ப லீனியண்ட்டாக இருக்காரா அல்லது வேறு ஏதேனும் தயக்கம் காரணமா அப்படிங்கிறது என்ன தயக்கம்னு நமக்கு தெரியல. உண்மையாக பார்த்தா கண்டிச்சிருந்தாலும் அவருக்கு பேர் கிடைக்கும், அவருக்கு புகழ் கிடைக்கும், கட்சியில் சரி ஆட்சியில் சரி. ஒன்று ரெண்டாவது நீங்கள் அனுகூலமும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் அதை தான் நேரடியாக சொல்ல விரும்பலை, நமக்கு தெரியாத தகவலை நேரடியாக சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். ரெண்டாவது நீங்கள் 2G மட்டுமல்ல, அதில் 2G தேசிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதில் ஒரு விஷயத்தை 2 விஷயத்தை மறந்துடும் சுட்டி காட்ட விரும்புகிறேன், நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் 2G சம்பந்தமான எல்லா செயல்பாடுகளும் பிரதமருக்கு தெரியாமல் செய்யவில்லை. இது கோர்ட்டில் ராஜா கொடுத்த வாக்குமூலம், பொது வெளியில் அவர் கூறியிருக்கார். அதாவது அந்த 2G தொடர்பாக நான் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் பிரதமருக்கு தெரிவிக்கப்பட்டது. வித்தவுட் ஹிஸ் நாலேஜ் ஐ டிடன்ட் டூ எனிதிங். அவர் எதையும் அறியாமல் நான் எதையும் செய்யவில்லை, இதை தெளிவுபடுத்துகிறார். அப்போது பிரதமர் கேள்விக்குரியவர் தானே ஒன்று. அதுவும் காரணம் 2G திருச்சி வேலுச்சாமியும் மற்றவர்கள் சொல்கிறதில் நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி பார்த்தாலும் மறுபடியும் 2G கேஸ் ஸ்கேம் தான், அதுக்கு காங்கிரஸும் உடந்தை தான் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது நிலக்கரி பிரச்சனை, கோல் கேட்டுன்னு கூட போடுவாங்க, ஆங்கில பத்திரிகையில் போட்டாங்க. அந்த பிரச்சனையும் மன்மோகன் சிங் மேலே விடு. இதில் ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். ஆனால் 2G தானே வந்து ஜாஸ்தியாக பெரிய அளவு பாதிக்கப்படும், ஏன்னா மக்களை நேரடியாக பாதிச்சு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, மன்மோகன் சிங் தூய்மையானவர், சிறந்த பொருளாதார மேதை. ஆனால் அவர் மற்ற பல்வேறு ஊழல்களை கண்டிக்க தவறிவிட்டார் என்றோ அல்லது அனுமதித்தார், நடந்து போட்டால் நம்ம கண்டுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு விட்டாரோ, அல்லது வேறு சிலரோட தூண்டுதலின் பேர் அவர் இப்படி நடந்து கொண்டாரா, 3 விஷயம் இருக்குது. வேறு சிலரின் தூண்டுதல்னால் நீங்கள் ஒரு குடும்பத்தை பற்றி நினச்சிக்கலாம், அதை தான் அரசியல் தளத்தில் சொல்கிறாங்க. இந்த 3 காரணங்களும் காரணம். காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் நீங்கள் UPA அரசாங்கம் தோற்று போனது கரெக்டு, ஆனால் அதுக்கு பிறகு காங்கிரஸ் எழுச்சி பெற்றிருக்கணும்ல. 100 சீட்டு இந்த வருஷம் வாங்கியிருக்கார். இந்த முறை 2024 தேர்தலில் ராகுல் காந்தி பெற்றார். அவருடைய பாரத் ஜோடோ யாத்திரை ஒரு முக்கிய காரணம். ஆனால் மீண்டும் ஆட்சியில் வந்திருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி ஆட்சியாவது வந்திருக்கணும். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி வரலல்ல. அப்போது அதுக்கு என்ன காரணம்னா, அவரோட கூட்டணியில் இருந்த மாநில கட்சிகள் எல்லாமே காங்கிரஸை உதாரண செய்ய ஆரம்பிச்சது. என்ன காரணம்ன்றது பார்க்கணும். நான் என்ன பார்க்குறேன், என்னுடைய பார்வை, காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி அமைந்தாலும் காங்கிரஸ் ஆதிக்கம் செலுத்தும். நான் காங்கிரஸ் மட்டும் இல்லை, பாஜகவுக்கும் அதே தான். தேசிய கட்சி அது பெரிய அண்ணன் மாதிரி நடந்துக்கும், தேச அளவில் தேசிய கட்சி. அதனால் மாநிலங்களில் நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்கூடாது. ஆம் ஆத்மி அப்படி தான் நினைக்கிறது, தேஜஸ்வி யாதவ் RJD அப்படி தான் நினைக்கிறார், முலாயம் சிங் யாதவ் அப்படி தான் நினைக்கிறார், திரிணாமுல் காங்கிரஸ் அந்த அம்மா மம்தா பானர்ஜி அப்படி தான் நினைக்கிறாங்க. எல்லா மாநில கட்சிகளும் நினைக்கிறதுனால பார்வை வேறு, பெரிய அண்ணன் பார்வை. இதே நிலை நாளைக்கு பாஜகவுக்கும் வரும். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற மாநில கட்சிகளும் அந்த எண்ணம் வரும். அப்போது மாநில கட்சிகளுக்கான ஆதரவு தான் மாநிலங்கள் நிலையில் உருவாகும். இது அதிமுகவுக்கும் பொருந்தும், தெலுங்கு தேசத்துக்கும் பொருந்தும், JDUக்கும் பொருந்தும், JDSக்கும் பொருந்தும், அவங்க கூட்டணியில் இருக்கிற மாநில கட்சிகளுக்கும் பொருந்தும். அவ்வளோ அப்படி பார்க்குறேன். ஆகையினால் நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறதுல நியாயம், சரியான பார்வை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரு பார்வை தான், முழுமையான பார்வை. கரெக்ட். காங்கிரஸ் கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறதுனால தான் காங்கிரஸ் கட்சி மீண்டும்
ஆட்சிக்கு வரல. காங்கிரஸ் தூய்மையான கட்சினா இந்த மாநில கட்சிகள் உதவி இல்லாமல் வர முடியாத ஒரு அப்போ சூழல். 2Gயால் வீழ்ந்தோம் அப்படின்னு தாண்டி 2G யாலும் விழுந்தோம், ஆ, அப்படி 2Gயாலும் வீழ்ந்தோம். விழுந்தோம். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.